Hi friends, UPSC CSE 2019 prelims CSET question paperல இருக்கக்கூடிய aptitude sums தான் நான் இந்த சீரீஸ்ல சால்வ் பண்ணி காட்டிட்டு இருக்கிறேன். இது பார்ட் 10 வீடியோ and also இதுதான் இந்த சீரீஸ் உடைய கடைசி வீடியோ. நீங்க இந்த சீரீஸ் உடைய previous videos பார்க்கணும்னா அதோட playlist வந்து descriptionல இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருந்தது, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சேனலுக்கும் இந்த வீடியோஸ்க்கும் வந்து ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோஸ் வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஓகே, இப்போது இந்த லாஸ்ட் சீரீஸுடைய ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்த்துடலாம். 41st sum. How many triplets x, y, z satisfy the equation x plus y plus z is equal to 6 where x, y and z are natural numbers. இந்த சம்ல வந்து x plus y plus z is equal to 6 அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேட் பண்ணுற பாசிபிள் நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறப்போ நம்ம வந்து 0 இன்க்ளூட் பண்ண முடியாது. அதர் தென் எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்போது பார்த்தீங்கன்னா 1, 1, 4 இந்த பாசிபிலிட்டிஸை வந்து நம்ம 3 விதமாக நம்ம எழுத முடியும். இப்போ எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய் இசட் வந்து எழுதலாம். அண்ட் அகெயின் இப்போ எக்ஸ் வந்து ஒரு 1, ஒய் 4 இந்த ஆர்டரை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி நம்ம எழுத முடியும். ஸோ அதில் வந்து நமக்கு 3 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அண்ட் அகெயின் 1, 2, 3 இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆமாம் 1, 2, 3 இதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுனா இதுலேயே நமக்கு ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் 1, 3, 2 இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். 1, 3, 2 இதில் வந்து நமக்கு ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். இந்த 3 நம்பர்ஸை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு 3 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். இது போக 2, 2, 2 இது ஒரு பாசிபிலிட்டி. இப்போ இந்த எல்லா பாசிபிலிட்டிஸும் ஆட் பண்ணோம்னா நமக்கு மொத்தம் 10 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். இப்போ இதை ஆன்சர் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ 42nd சம் பார்க்கலாம். இஃப் dollar means divided by, at means multiplied by, hash means minus, then the value of 10 hash 5 at $1 is. ஓகே, இந்த சம்மில் வந்து நம்ம இந்த ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சம்மை நம்ம இப்போ செய்யணும். ஓகே, இப்போ இந்த சம்மை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். $10 வந்து மைனஸ், ஸோ 10 மைனஸ் 5 அட் வந்து மல்டிப்ளைட் பை, ஸோ இன்ட்டு 1 டாலர் வந்து டிவைடட் பை, ஸோ டிவைடட் பை 5. இப்போது இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு போர்ட் மாஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸில் முதல்ல எது ஹையர் ப்ரையாரிட்டியில் இருக்கும்னா டிவைடட் பை, ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஸோ இதை வந்து நான் வந்து 10 மைனஸ் 5 இன்ட்டு 1/5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இதில் செகண்ட் செய்ய வேண்டியது வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ ஆன்சர் வந்து 10 மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 9 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இதை ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ 43rd சம் பார்க்கலாம். An 8-digit number 4252746b leaves remainder 0 when divided by 3. How many value of b are possible? இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஒரு 8-digit நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இந்த ஃபார்முலா 3ஆல் டிவைட் பண்ணால் ஒரு நம்பர் வந்து ரிமைண்டர் 0 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பற்றி ஆல்ரெடி ஒரு சம் வந்து இந்த சீரீஸில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த சம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த ரிமைண்டர் வந்து 0 வரணும்னா இதுக்கான பாசிபிலிட்டி வந்து இதில் உள்ள எல்லா டிஜிட்ஸையும் நம்ம டிஜிட்ஸோட வேல்யூஸையும் ஆட் பண்ணணும்.
ஆட் பண்ணும்போது வர ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைச்சிதுன்னா ஆப்வியஸ்லி இதுவும் வந்து 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் தான். ஸோ இப்போ பார்த்துடலாம். இதை நம்ம அந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணலாம். 4 + 2 6 + 5 11 + 2 13 + 7 20 + 4 24 + 6 30 30 + b. ஸோ இதை வந்து 30 + b அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த b என்னன்னு தெரியல. இப்போ வந்து இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கணும். டிவைடட் பை 3 கொடுக்கும்போது நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கணும்னா எவ்வளவு பாசிபிள் b வேல்யூஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஓவரால் டோட்டல் வேல்யூ வந்து ஒரு 3யோட மல்டிபிள் நம்பராக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 0 ஆட் பண்ணலாமா? 0 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 30 அப்படின்னு கிடைக்கும். அதுவும் 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். அண்ட் அகெயின் 3 போடலாமா? 33. அதே மாதிரி 6 போடலாம், 36. அதே மாதிரி 9 போடலாம், 39. இப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் இந்த கொஸ்டினுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இதுக்கப்புறம் வர சம்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு பின்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை வந்து டிரைவ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சம்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுறேன். 6 students A, B, C, D, E and F appeared in several tests. Either C or F scores the highest. Whenever C scores the highest, then E scores the lowest. Whenever F scores the highest, then B scores the least. In all tests, they got different marks. D scores higher than A, but they are close competitors. A scores higher than B. C scores higher than A. ஓகே, இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ரீட் பண்ணிட்டோம் இல்லையா, இதை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாக நம்ம வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை பாருங்க. ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இவங்க வந்து எக்ஸாம் ஒரு நிறைய டெஸ்ட் வந்து எழுதுறாங்க. எல்லா டெஸ்ட்லையுமே ஒன்று சி இல்லைனா எஃப், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் டாப்பராக வராங்க, அதாவது ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க. அதுலேயும் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்பெல்லாம் சி வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் இ தான் லோவஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் எஃப் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் பி தான் லோவஸ்ட் மார்க் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, நான் இதை இங்கே எழுதி வச்சுக்கிறேன். எப்பெல்லாம் சி வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் இ தான் லீஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் எஃப் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் பி தான் லோவஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க. இது ரெண்டு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க, பொதுவாகவே ஒவ்வொருத்தரும் அதில் வந்து டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் எடுக்கிறாங்க. அதுலேயும் டி வந்து எப்போவுமே ஏயை விட அதிகமான மார்க் தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இது இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாமா? டி கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுலேயே இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இவங்க 2 பேருமே க்ளோஸ் காம்படிட்டர்ஸ், அதாவது எப்போவுமே இவங்க 2 பேரோட ரேங்கிங் வந்து பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஏ வந்து பியை விட அதிகமாக மார்க் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாமா? அண்ட் அதுக்கப்புறம் சி வந்து ஏயை விட அதிகமான மார்க் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையுமே நான் வந்து ஒரு சிங்கிள் லைனில் வந்து ஒரே இதில் நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இதை நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னா, டி கிரேட்டர் தென் ஏ, ஏ கிரேட்டர் தென் பி. இப்போ வந்து சி கிரேட்டர் தென் ஏன்னு இருக்குது. அதாவது ஏயை விட சி வந்து பெரியவங்க, அதிக மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், சி வந்து இந்த இடத்துல வருமா இல்லை இங்கே வரணுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு இங்கே ஒரு கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு வேர்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த டியும் ஏயும் எப்போவுமே பக்கத்தில் தான் இருப்பாங்க, அதாவது ரேங்கிங்கில் வந்து பக்கத்தில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சென்டென்ஸ் படி பார்க்கும்போது சி வந்து ஆப்வியஸாக இங்கே தான் வரும். ஸோ சி வந்து டி அண்ட் ஏ 2 பேரை விடையும் கிரேட்டர் தென் வேல்யூ. இப்போது இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம்
இப்போ நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய சம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ 44th sum பார்க்கலாம். If F stands second in the ranking, then the position of B is. F அப்படிங்கிறவங்க வந்து ரேங்கிங்கில் வந்து செகண்ட் பொசிஷனுக்கு போகிறாங்க. இப்போ F வந்து செகண்ட் பொசிஷன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியோட பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. F வந்து செகண்ட் பொசிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் யார் இருப்பாங்க? கட்டாயம் ஏ தான் இருப்பாங்க. ஏ வந்து சி தான் இருப்பாங்க. சி வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னா லாஸ்ட் பொசிஷனில் யார் இருப்பாங்கன்னா இ இருப்பாங்க. அப்போ இ வந்து லாஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த பி வந்து லாஸ்ட்டுக்கு முந்தின பொசிஷனில் தான் இருப்பாங்க. ஏன்னா கடைசி பொசிஷனில் வந்து இ அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட்டுக்கு முந்தின பொசிஷனில் தான் பிங்கிறவங்க இருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து மொத்தம் 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டரில் இருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொசிஷன் வந்து 5th. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், 5th. இப்போ 45th sum பார்க்கலாம். If B scores the least, the rank of C will be. ஓகே, இந்த சம்மில் வந்து பி வந்து லீஸ்ட் மார்க் எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ சியோட ரேங்கிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பியோட ரேங்கிங் வந்து லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் எடுத்திருப்பாங்கன்னா எஃப் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டர் படி இந்த இடத்துல எஃப் வந்துருவாங்க. ஓகேங்களா? எஃப் வந்துட்டாங்க. அப்போது பி வந்து லீஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. இப்போது இந்த ஆர்டரில் பாருங்கள், நமக்கு ஒரு லெட்டர் மட்டும் மிஸ் ஆகும். இப்போ இந்த ஆர்டரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மிஸ் ஆகும். தட் இஸ் இ வந்து மிஸ் ஆகுது. இயோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வச்சு டிரைவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இயோட பொசிஷன் வந்து செகண்ட் பொசிஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்டக்கூடிய சியோட பொசிஷன் வந்து இப்போ இ வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. அப்போது சியோட பொசிஷன் வந்து தேர்டில் இருக்கும். சப்போஸ் இயோட பொசிஷன் வந்து தேர்ட் பொசிஷனில் இருந்ததுன்னா சியோட பொசிஷன் வந்து செகண்டாக இருக்கும். அதனால் இதில் வந்து நம்மளால் ஒரு ஆன்சர் எக்ஸாக்டாக கொண்டு வர முடியாது. ஸோ இதில் வந்து நம்ம ஆப்ஷனில் ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், வெதர் செகண்ட் ஆர் தேர்ட். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ 46 சம் பார்க்கலாம். If E ranked third, then which one of the following is correct? E அப்படிங்கிறவங்கள வந்து தேர்ட் ரேங்கிங்கில் வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போது எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போது இந்த ஈக்குவேஷன் படியே பார்க்கலாமே. இ வந்து தேர்ட் ரேங்கிங்கில் வராங்க அப்படின்னா கட்டாயம் அப்போ வந்து எஃப் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ நம்ம அந்த ஆர்டரை எப்படி எழுதுறோம்னா எஃப், ஸோ லாஸ்ட்டில் வந்து பி வரும். இ வந்து தேர்ட் ரேங்கிங், ஸோ அதனால் சி ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் இ, டி, ஏ, பி, ஆறு லெட்டர்ஸும் எழுதியாச்சு. சரி, எஃப், சி, இ வந்து தேர்ட் பிளேஸ்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் டி, ஏ, பி தான். எஃப் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங்னா பி தான் லீஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ அதனால் பி. இப்போ இந்த ஆறு நம்பர்ஸும் 6 பேரோட ரேங்கிங்கும் எழுதியாச்சு. இப்போது இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம ஆன்சர் செக் பண்ணலாம். இ கெட்ஸ் மோர் மார்க்ஸ் தேன் சி. இது கரெக்டாக அப்படின்னு பார்க்கலாம். ராங். ஏன்னா இ வந்து சியை விட கம்மியாக தான் மார்க் எடுத்திருக்காங்க. அதனால தான் அவங்க தேர்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க, சி கெட்ஸ் மோர் மார்க் தென் இ. சி வந்து இயை விட அதிகமான மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட். இப்போ இருந்தாலும் நம்ம வந்து திருப்பி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஏ ரேங்க் 4th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராங். ஏன்னா ஏ வந்து 5th ரேங்க்ல இருக்குது. அதே மாதிரி டி ரேங்க் 5th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ராங். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த சம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். Read the following statements S1 and S2. Answer the two items that follow. Statement 1. Twice the weight of Sohan is less than the weight of Mohan or that of Rohan. Statement 2. Twice the weight of Rohan is greater than the weight of Mohan or that of Sohan. இதை வந்து நம்ம இப்போ மேத்தமெட்டிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணலாம். நான் வந்து எல்லாரையுமே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்.
ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோகனோட வெயிட்டோட 2 மடங்கு வந்து எதை விட லெஸ் தெனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா மோகன் ஆர் ரோகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி சொல்லலாம்னா 2s less than m 2s less than r. இதை 2 ஈக்குவேஷனாக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 2r, அதாவது ரோகனோட வெயிட்டுடைய 2 மடங்கு வந்து கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது எதை விடனா மோகனோட வெயிட் அல்லது சோகனோட வெயிட். இதை எப்படி இதை வந்து நான் இப்போ 2 ஈக்குவேஷனாக டிரைவ் பண்ணுறேன். 2r greater than m 2r greater than s. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பாருங்க. s வந்து 2s, அதாவது m விட அதாவது s உடைய 2 மடங்கு வெயிட்டே m விட லெஸ் தென் வேல்யூவாக தான் இருக்கு. அப்போ கண்டிப்பா அதோடைய s ஓட ஒரிஜினல் வெயிட்டும் m விட சின்ன வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம் s less than m அப்படின்னு டிரைவ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் s less than r அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்ணலாம். அப்போ இதுல இருந்து ஒன்று தெரியுது, m r இவங்க 2 பேரை விடையும் s வந்து லீஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருக்கிறதுலே கம்மியான வெயிட் யாருன்னு கேட்டிங்கன்னா s, அவங்க தான் ரொம்ப கம்மியான வெயிட் அப்படிங்கிறத டிரைவ் பண்ணலாம். ஆனா அதே இந்த ஈக்குவேஷனை பாருங்க. இப்போ ரோகனோட 2 மடங்கு வெயிட் வந்து மோகனை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நம்ம ஹையஸ்ட் வந்து டிரைவ் பண்ண முடியாது. ஏன்னா சப்போஸ் இந்த மோகனுடைய ஒரிஜினல் வெயிட் வந்து இந்த ரோகனுடைய ஒரிஜினல் வெயிட் வந்து மோகனோட வெயிட்டை விட அதிகமானதாகவும் இருந்திருக்கலாம், இல்லை கம்மியானதாக இருந்து 2 மடங்கா அதை கால்குலேட் பண்ணும்போது அது மோகனை விட அதிகமானதாக இருந்திருக்கலாம். 2 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இதில் நம்ம வந்து கிரேட்டஸ்ட் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு இப்போ நம்ம பின்னாடி வரக்கூடிய சம்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து 47 சம் பார்க்கலாம். Which one of the following statement is correct? Weight of Mohan is greatest. Option B, weight of Sohan is greatest. Option C, weight of Rohan is greatest. Option D, whose weight is greatest can be determined. இதில் ஆல்ரெடி நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை டிரைவ் பண்ணும்போதே நான் வந்து சொல்லியிருக்கேன், இதில் வந்து கிரேட்டஸ்ட் வெயிட் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். whose weight is greatest cannot be determined. ஓகேங்களா? இப்போ வந்து 48 சம் பார்க்கலாம். Which one of the following statement is correct? Option A, weight of Mohan is least. Option B, weight of Sohan is least. Option C, weight of Rohan is least. Option D, whose weight is least cannot be determined. ஓகே, இதுவும் நான் வந்து இன்ஃபர்மேஷன்ல டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். தட் இஸ் சோகனோட வெயிட் தான் இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். வெயிட் ஆஃப் சோகன் இஸ் லீஸ்ட். ஓகே, இந்த சீரீஸில் வந்து நான் வந்து இடையில ஒரு சம் வந்து நான் வந்து மறந்து விட்டுட்டேன். இப்போ வந்து நான் அந்த கடைசியாக நான் விட்ட அந்த ஒரு சம்மை வந்து நான் வந்து டிரைவ் பண்ணி காட்ட போகிறேன். இதுதான் இந்த சீரீஸோடைய கடைசி சம். ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். 49th சம். A 5-storied building with floors from 1 to 5 is painted using 4 different colors and only one color is used to paint a floor. Consider the following statements. Statement 1. The middle 3 floors are painted in different colors. Statement 2. The second and fourth floor is painted in different colors. Statement 3. The first and fifth floors are painted red. Okay, இந்த சம்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பில்டிங்க்கு வந்து ஃப்ளோர் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளோர் இருக்குது. இதில் வந்து நமக்கு 5 விதமான கலர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது எப்படி சொல்கிறது, 4 விதமான கலர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மொத்தம் 5 பிளேசஸ்மே வந்து 5 ஃப்ளோரையுமே வந்து அவங்க வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எப்போவுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரே கலராக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நடுவில் இருக்கக்கூடிய 3 ஃப்ளோர்ஸையும் டிஃப்ரெண்ட் கலர்ஸால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஒரு 5 ஃப்ளோர்ஸ் வந்து நான் வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகேங்களா? 5. இதில் இந்த நடுவில் இருக்கிற 3 கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்.
செகண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஃப்ளோர்ஸ் ஆர் பெயிண்டட் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அப்போ செகண்டும் ஃபோர்த்துங்கிறப்போ இந்த பொசிஷன், இதுவும் வந்து இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வேற கலர் அண்ட் இது வேற கலர், ரெண்டும் நாட் ஈக்குவல். ஸோ அதனால இது வந்து நான் ஏ, இது பி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து நான் எப்படி சொல்லணும்னா ஏ பி சி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் ஃப்ளோர்ஸ் ஆர் பெயிண்டட் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் இந்த ரெண்டுமே வந்து ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் இதையும் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். டு என்ஷூர் தட் எனி டூ கான்சிக்யூட்டிவ் ஃப்ளோர்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஃப்ளோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கணும் அப்படின்னா இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அதை வந்து டிரைவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை ஆப்ஷன்லேருந்தே செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க, ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்படியான இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இது ஏயும் பியும் இந்த ரெண்டும் தான், அதாவது செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஃப்ளோர் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த அப்போ வந்து நமக்கு தெரியாது, இந்த இப்போ வந்து தேர்ட் கலரோ இல்லை இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனோ வந்து நம்ம ஏலேயே பெயிண்ட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு. இதில் வந்து ஒரு கரெக்டான ஒரு டெரிவேஷன் கொடுக்கல, அதனால இந்த ஏ வந்து ராங் ஆன்சர். இப்போ பி செக் பண்ணலாம். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த ரெண்டும் வந்து ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து ஒரே கலரால பெயிண்ட் பண்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி இங்க வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலை. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் வச்சு நம்மளால இது வந்து அந்த 2 கான்சிக்யூட்டிவ் ஃப்ளோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத டெரைவ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஆப்ஷன் பியும் ராங் ஆன்சர் தான். இப்போ ஆப்ஷன் சி பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் சஃபிஷியன்ட் பட் த ஸ்டேட்மெண்ட் 1 அலாங் வித் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, 1 வந்து கண்டிப்பா சஃபிஷியன்ட் கிடையாது. ஏன்னா சப்போஸ் இந்த ரிமைனிங் இருக்க போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து இப்போ சி ஃபோர்த் ஃப்ளோர் வந்து பாருங்க, இப்போ சி கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்களா, அதே கலர்ல ஃபிஃப்த் பெயிண்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால 1 வந்து நமக்கு சஃபிஷியன்ட் கிடையாது தான். ஆனா 1ம் இந்த 4ம் சேர்ந்து நமக்கு வந்து சஃபிஷியண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இங்க வந்து ஒரு அதாவது செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஃப்ளோரோட கலரிங் பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த் கலரிங் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கண்டிப்பா நாட் சஃபிஷியன்ட் தான். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் டி பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் நாட் சஃபிஷியன்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 3 அலாங் வித் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட். இப்போ இதை செக் பண்ணி பாருங்க, 2 அலாங் வித் 3. இப்போ இதுல வந்து கார்னர்ல கூடிய ரெண்டு இதுவுமே ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த செகண்டும் ஃபோர்த்தும் வந்து வேற டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இந்த மிடில் வந்து ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் பத்தி சொல்லிட்டாங்க, இங்க வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த் பத்தி சொல்லிட்டாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் தான், அதனால வந்து நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய கலர்ல அதை பெயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குது, அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் நாட் சஃபிஷியன்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 3 along with statement 2 is sufficient. Thank you for watching.